வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழை. நேற்று நைட்டில் ஸ்டார்ட் ஆனது காலையில் வரைக்கும் பேஞ்சிட்டே இருக்குது. அதனால் கோலம் போடுற டியூட்டி இன்றைக்கி நமக்கு இல்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசித்து கடைசியில் சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் என்ன சமைக்கலான்னு நைட்டே யோசித்து வச்சுருவேன். ஆனால் கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு டயர்ட் ஆகிட்டேன். அது சமைக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டு கஷ்டமான விஷயம் ஒன்று சமைக்கிறது, ஒன்று பாத்திரம் கழுவுறது. இதுதான் கிச்சனில் மெயினான விஷயமே. அதுதான் ரொம்பவே கஷ்டம். அதனால் என்ன சமைக்கன்னு யோசித்து எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதனால் காலையில் யோசிக்கலான்னு விட்டுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் இருந்தது. அதனால் சாம்பார் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முட்டைக்கோஸ் வேறு பெருசாக இருந்தது. அதனால் அதை முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி தான். அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பருப்பெல்லாம் காலையில் எந்திரிச்சோடனே நான் ஊற போட்டுட்டேன். ஒரு 5 மணிக்கு ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஏற்கனவே நான் கட் பண்ணி தான் உள்ளே வைப்பேன். ஏன்னா பெருசாக இருக்கனால அது அப்படியே வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில். அதனால் கட் பண்ணும்போதே நல்லா சின்னதாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். முட்டைக்கோஸ் எப்பவுமே காயெல்லாம் நான் கட் பண்ணிலாம் உள்ளே வச்சுக்க மாட்டேன். ரேரும் கூட இல்லை, எப்பவுமே கட் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணுவேன். முட்டைக்கோஸ் இப்போ கட் பண்ணி பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரிசிக்கு ஒலை கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை உள்ளே போட்டுடலாம். என் பாப்பா வேறு அதுக்குள்ளே எந்திரிச்சிருச்சு. எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறாரு, வெளி வேலைன்னு. யாருமே இல்லை வீட்டில். அதனால் பாப்பாவை ஹேண்டில் பண்ணிகிட்டே குக் பண்ணணும். பாப்பா நம்ம ஏதாச்சும் எடுத்துச்சுன்னா கையில் பிடிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டேங்க, ஆடிட்டே இருக்கனால எதையாச்சும் கையில் வச்சா கூட டக்குன்னு பிடிங்கிடுறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறது. பரவாயில்ல, அவங்க அச்சா வந்துட்டாங்க. அதனால் பாப்பா ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நேரம் கிச்சன் கீழே தான் படுக்க வச்சுருந்தேன். ஆனால் அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப துருன்னு இருக்கிறாங்க. ஓகே, சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. வடைச்சட்டி காயறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டுலாம் போடுவோம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள், சீரகம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். சாம்பார் தாளிக்கும் போது கடுகு, சீரகம், வெந்தயம், வரமிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை போட்டுருவேன். அப்போ தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் என்ன காய் வச்சுருக்கோமோ அதையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டு வதக்கிடுவேன். சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிட்டு அதில் இருக்க தண்ணியும் சேர்த்து ஊற்றிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுவேன். புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுவோம். அதனால் நம்மளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு சமையல் வேலை முடிய போகுது. ஏன்னா சாம்பாரும் கேபேஜ் மட்டும் தானே. தம்பிக்கு தோசை ஊற்றிட்டு சாம்பாரே வச்சு கொடுத்துக்கலாம். அதனால் அவன் சாப்பிட்டுக்குவான். ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் எனக்கு கொஞ்சம் சமையல் வேலை கொஞ்சம் கம்மி தான். இல்லைன்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், சட்னி அரைக்கணும், நிறைய வேலை இருக்குது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே கடந்து போகாது. சமையல் வேலை மட்டும் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு நோ எண்டு. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷாம்புக்காக ஹோம்மேட் ஷாம்பு பண்ணலான்னு நைட்டே பூந்தி கொட்டையும் அப்புறம் சீயக்காய், அப்புறம் வெந்தயம், ஆம்லன் தானே, நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அதை அப்படியே கொதிக்க வச்சுட்டோம்னா நம்ம ஷாம்பு ரெடி ஆயிரும். தலைக்கும் குளிச்சுக்கலாம். நான் அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாம்பு போட்டுக்குவேன் நான். சரி, வீட்டில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நுர வருமானு தான் தெரியல. நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகியும் கம்பும் நாங்கள் முளை கட்டி வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டோம். அதுதான் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்குறோம். அது ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்களும் நம்பி அதை ட்ரை பண்ணிவிட்டுருக்குறோம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் வேலையும் முடிஞ்சிருச்சு, முட்டைக்கோஸ் பொரியலும் முடிஞ்சுது, சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து தோசை சுட்டு அச்சு வயலில் துணிச்சிட வேண்டியதுதான். இவனுக்கு வேறு தோசை பிடிக்காது, என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. நம்மளோட சோள தோசை தீந்துருச்சு. அதனால் பச்சை பயிறு தோசை இன்றைக்கி. அவனுக்கு அது பிடிக்காது. எப்படியாச்சும் ஏமாற்றி ஊட்டி விட்டுறலாம். கறிகிடுச்சின்னு ஏதாச்சும் பொய் சொல்லினா அவன் நம்ப மாட்டான். ஆனால் என்ன பாடுபடுத்தான்னு தெரியல, பார்க்கலாம். இல்லை மறுபடியும் சாப்பாடை வச்சு ஊட்டி விட்டுற வேண்டியதான். அப்படியே நம்ம அச்சுக்கு சாப்பாடு பேக் பண்ணிடலாம். பாப்பா மறுபடியும் என்கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பாப்பா வச்சு குக் பண்ணுறது.
பாப்பாவோட ஜட்டி கொஞ்சமே இறங்கிருச்சாமா. அது வந்து அவங்க அண்ணனுக்கு பொறுக்கல, அதனால் ஏற்றி விட்டுட்டுருக்குறான். அச்சு வந்து குளிக்க வச்சுட்டாங்க அவங்க அச்சா. இப்போ அடுத்து வந்து அவனுக்கு தோசை ஊட்டணும். நம்மக்கிட்ட வந்து பெரிய டாஸ்க்கே வந்து இந்த பையங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது தான். நான் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் நானே சாப்பிட்டுக்குவேன். அவன் சாப்பிட்ட மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து அவனோட லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிடலாம். அதுதான் பெரிய வேலையே. லஞ்ச் வந்து பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு அதுவும் மிகப்பெரிய வந்து சிந்தனையாகவே இருக்கும் நமக்கு. அவங்களுக்கு தான் வந்து பேக்கரி ஐட்டம் கொடுத்து விடக்கூடாது. அதனால் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். அது யோசிக்கணும். அப்புறம் இன்றைக்கி வந்து மாதுளம்பழமும் வேறு ஏதாச்சும் வச்சு விட்றலாம். பொரி உருண்டை நேற்று வந்து அவங்க ஆன்ட்டி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பொரி உருண்டையும் மாதுளம்பழம் வச்சு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி முடிச்சு விட்றலாம் அவனுக்கு. இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். மாதுளம்பழம் வந்து உரிச்சிட்டு கையை பார்த்தா கருப்பாகும்னு சொல்லுவாங்க. ஸ்டீலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீலு சில்வரில் வச்சுட்டு நீங்கள் அந்த கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா, மாதுளம் உரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கை கருப்பாகாது. இதுவே நீங்கள் வந்து இரும்பு கத்தியில் வந்து உரிச்சிட்டு கையை உடனே கழுவுனிங்கன்னா கருப்பாயிரும். அதனால் ஸ்டீல் கத்தி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை இரும்பு கத்தி தான் இருக்குதுன்னா, மாதுளம்பழம் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே தண்ணியில் கை வைக்காமல் துணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு கை கழுவிக்குங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு கை வந்து கருப்பாகாது. இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னல என் பையன் சாப்பிட மாட்டான்னு, பார்த்தீங்களா? கம்பல் பண்ணியும் சாப்பிடலை. ஆனால் எப்படியோ ஊட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு கிச்சன் வேலை முடிஞ்சுது. அடுத்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை. எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து போட மாட்டேன். நான் அப்படியே விட்டுருவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆனால் வந்து அது க்ளீன் பண்ணுற வீடியோ இன்றைக்கி போடலான்னு சொல்லி அதையும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 ஆச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டான். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கணும் இல்லையா? நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே வந்து காலையில் நிலக்கடலை, சுண்டல், பச்சைப்பயிறு, பட்டாணி இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட உப்பெல்லாம் போட மாட்டோம் டயட்டில் இருக்கிறனால. கொஞ்சம் தயிர், அப்புறம் டேட்ஸு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுட்டு சாப்பிட்ருவோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுதான் நான் இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கிறேன். இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பில் தான் நிறைய கசகசன்னு இருக்குது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் லைன் பை லைனாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் டெய்லியுமே அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதேமாதிரி கிச்சனையும் வந்து நான் விம் போட்டு கழுவிடுவேன். அதனால் அப்படியெல்லாம் இருக்காது. கிச்சன் அப்படியெல்லாம் விட மாட்டேன். தினமும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். மார்னிங் க்ளீன் பண்ணிடுவேன். அது ஆஃப்டர்நூன் எப்படி இருந்தாலும் வந்து பாத்திரம் சேர்ந்துரும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கழுவிடுவேன். ஆனால் அப்பையும் பாத்திரம் சேர்ந்துரும். அதான் அட்சய சிங்க் ஆச்சு. அதனால் சேராமல் இருந்தால் தான் அதிசயம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து டைம் வந்து 9:15 ஆயிடுச்சு. இது க்ளீன் பண்ணி விட்டோன்னா பாப்பாவுக்கு போய் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க வச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுக்கலாம். மழை வரதுனால கொஞ்சம் குளிக்கலாமா வேண்டாமான்னு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கிறேன். கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் அந்த நாள் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா கிச்சன் க்ளீன் பண்ணணும் அதுவே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ரிங்காரம் மாதிரி. அதனால் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். இல்லைனா நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவிட்டோம்னா கொஞ்சம் அந்த சிங்க்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். விம் ஜெல் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடியே டவல் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து பளபளப்பாக இருக்கும். மின்னும் நம்மளோட கிச்சன் டாப்பையுமே. நான் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வெறும் தண்ணி மட்டும் துடைச்சோம்னா அது வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது. துடைக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங். அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு சர்ஃப் வச்சு தொடச்சிட்டு விம் ஜெல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத் வச்சு தொடச்சிட்டே வந்துடுவேன். தினமும் துடைக்கிறனால நம்மளோட வந்து ஆயில் பிசுப்பு வந்து இருக்காது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்களேன். கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் விம் ஜெல் தான். அதுவும் இல்லாமல் தினமும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அதில் வந்து ஆயில் பிசுப்பு இருக்காது. அதனால் பளிச்சுன்னு இருக்கலாம்.
க்ளீன் பண்ணுற வேலை மிகப்பெரிய வேலை தாங்க. ஆனால் தினமும் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோக்கா ஒர்க் இருக்காது. நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கிச்சன் தான். அதனால் கொஞ்சம் பாத்திரம்லாம் அங்கங்கே அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் கிச்சனாக இருந்தால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் பதுக்கி வச்சுக்கலாம். கிச்சன் டாப் வந்து தொடச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுப்புக்கு போயிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால்லாம் அதிகமாக சிந்த மாட்டோம், எப்போயாவது தான் சிந்துவோம். சிந்தின உடனே தொடச்சிடுவோம். அதனால் வந்து அந்த அடுப்பு வந்து கொஞ்சம் எப்போயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் மற்றது என்னென்னா இந்த சாப்பாடு வடிக்கும்போது சாப்பாடு சிந்துறது, அப்புறம் விசில் வரும்போது அதில் பொங்குறது, அது மட்டும்தான். அதையும் அப்பப்போ நம்ம தொடச்சிடுவோம். இப்போ பர்னர்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கும் நார்மலாக ஃபஸ்ட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விம் ஜெல் வச்சு தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் காற்று வச்சு மறுபடியும் தொடச்சிக்கலாம். இது வந்து ஃபேபர்னு ஒரு கம்பெனியோட கேஸ் அடுப்பு. இது நல்லாயிருக்கு. ஒரு 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன், இன்னும் அப்படியே இருக்குது. அப்புறம் வாங்கும்போதே அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது, பர்னருக்கு மேலே அடுப்பு மேலே வைப்போம்ல கருப்பாக, அது வந்து அடிக்கடி வந்து கழுவக்கூடாது, தொடச்சி மட்டும் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி கழுவுனா வந்து இது இரும்பு இல்லையா, அது வந்து துரு பிடிச்சிருன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அதை அப்பப்போ வந்து தொடச்சி மட்டும் வச்சுக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து கழுவி எடுத்துக்கலாம். இதுதான் சொன்னேன். நான் இப்போ போடுறேன் பார்த்திங்களா இந்த வளையம், அதுவுமே மேலே வைக்கிறதும், அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாஷ் பண்ணக்கூடாதாம்மா, தொடச்சி மட்டும் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணாலுமே வந்து லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுப்பு வேலை முடிஞ்சுது. அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து டைல்ஸ் எப்பயுமே வந்து நான் தொடச்சிடுவேன். ஏன்னா நம்ம குக் பண்ணுறப்போ வந்து நிறையா வந்து ஆயிலாக அதில் படும். அப்படியே விட்டோம்னா அப்புறம் ஆயில் பிசுப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்த மட்டும் நான் டெய்லியும் வந்து தொடச்சிடுவேன். அப்புறம் இந்த இடத்துல வச்சு கட் பண்ணுறோம் இல்லையா, அதனாலேயும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் அதை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அடுத்து முக்கியமான ஒரு பகுதி, அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கு. அதை வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் ஸ்கின் கேர்னு சொல்லுவாங்க. நம்மளோட சிங்க்கு கேர் பார்க்கலாமா? அதுக்கு வந்து எப்பயும் போல் தான் நான் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் விம் ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி விம் ஜெல் போட்டு அதை வந்து தொடச்சிக்கனால கொஞ்சம் கரையெல்லாம் வந்து சேராது, கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்கும். பைப்பும் அதே மாதிரி வந்து தினமும் நான் வந்து தொடச்சிடுவேன் விம் ஜெல் வச்சுட்டு, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அது என்ன தண்ணின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அதில் கழுவிக்குவேன். மற்றதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் கழுவிக்குவேன். இப்போ சிங்கை முடித்தாலே நம்மளோட பெரிய வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்மளோட மிகப்பெரிய வேலை முடிந்து விட்டது. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய கிச்சனை உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. பார்த்தீங்களா என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு, நீட்டாகிடுச்சா? மறுபடியும் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கசமுசன்னு இருக்கும். டாட்டா, பபாய்.